அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகளாகியும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்காதது ஏன் என மத்திய அரசுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அவர், திமுக ஆட்சியில் மேம்பாலங்கள், விளையாட்டு அரங்கங்கள் என ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக நடத்த கீழக்கரை பகுதியில் ஏறு தழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகளை கடந்தும் எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு திறக்கவில்லை என குற்றம் சாட்டிய திமுக தலைவர் ஸ்டாலின், இதுவரை ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படவில்லை என்றும் வினவினார். மதுரைக்கு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு எய்ம்ஸ் மருத்துவமனைய எப்போ 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. நல்லா கவனிச்சீங்க, 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, 2024 நாடாளுமன்ற தேர்தலும் முடிஞ்சிருச்சு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. ஆனா எய்ம்ஸ் மட்டும் வரவே இல்லை. மதுரை எய்ம்ஸ் பேப்பர் இருக்க தவிர நிஜத்தில் இல்ல. இமாச்சல பிரதேஷ் பிலாஸ்பூர்ல 2017 அடிக்கல் நாட்டி 2022 ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை திறக்க முடிஞ்ச அவங்களால மதுரை எய்ம்ஸை ஏன் உருவாக்க முடியல?